ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நேற்று தான் இந்த ட்ராமா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட எபிசோட்ஸ் வர உங்களுக்கான வீடியோ நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹீரோயின் ஒரு ஷாப்பில் வந்து பர்ஃப்யூம் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதில் அவள் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு அப்படியே சீன் கட் ஆகி வேறு இடத்துக்கு போகுது. பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் அது. அதாவது ஸ்கூல் டேஸில் வந்துட்டு அவளை பயங்கரமாக எல்லோரும் சேர்ந்து புள்ளி பண்ணியிருக்காங்க. சேர்ந்து அவளோட ஃபேஸ்னால அவளை கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பேர்லாம் கொடுத்து கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவள் ரீகால் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமாக அலறி துடிச்சிட்ருக்கா. எல்லாரும் வந்துட்டு நீ எல்லாம் எதுக்காக உயிரோடு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் கிழிச்சு விடுறது, அவளை எப்போவுமே அவாய்ட் பண்ணுறது, அவள் வந்து இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறதுன்ற ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு வந்துட்டு பயங்கரமான புல்லிங்காக இருந்திருக்கு. ஸோ இதுவெல்லாம் வந்துட்டு அவளோட கனவாக இருந்துக்கிட்டு இருக்குது. கனவு கலைஞ்சு அப்படியே எந்திரிக்கிறா. எழுந்த உடனே அவளோட முகம் எப்படி இருக்குன்னு தான் முதல்ல செக் பண்ணுறா. அதுக்கு பிறகு அவளும் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே வச்சுன்னு சொல்லி அங்கே மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்க. அப்போ தான் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மேக்கப் போடுறத பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க அம்மாவும் ஃபேஸ் ஃபுல்லாக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றியாச்சு, அப்படி இருந்தும் எதுக்காக இந்த மேக்கப் எல்லாம் போட்டுட்ருக்க, உனக்கு ஏன் இவ்வளோ ஒரு அப்சஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னோட அடிக்ஷனுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கேட்டுட்ருக்க. ஹீரோயின் சொல்கிறா, இப்போ நான் மேக்கப் போடுறது முன்னாடி மாதிரி ஒரு அப்சஷன்னால கிடையாது, என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணுங்கிறதுக்காகத்தான். நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, நான் வந்து ரொம்பவே நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்க அப்பா அம்மாவுக்கு இவளோட வேர்ட்ஸில் வந்துட்டு பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்பா அவளோ கண்டிப்பாக என்னோட முகம் மாறினதுக்கப்புறமா யாருமே என்னை புள்ளி பண்ண மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு என்னோட ஃபேஸை நானே ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 85% நான் வந்துட்டு மார்க் கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு என்னோட ஃபேஸில் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது, யாருமே என்னை வந்து அழகில்லைன்னு வந்து இப்போ சொல்லி புள்ளி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட அப்பாவும் உன்னோட ஸ்கூல் பசங்க யாராவது இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, உன்னை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் போகாமல் இந்த வேலையை தான் வந்துட்டு பண்ணேன். அதாவது இந்த வருஷமோ இல்லை வந்து முன்னாடியோ யாராவது எங்கள் ஸ்கூல்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நான் நல்லாவே ரிசர்ச் பண்ணிட்டேன், ஒருத்தர் கூட கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் 2 பேரும் எனக்காக இவ்வளோ கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புல்லிங்னால தான் பயப்படுறீங்க, என்கிட்ட பாசமாக இருக்கிறதுக்காக தான் இப்போல்லாம் கொஷின் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இது நான் தனியாக இருக்கிறதுக்கான டைம் ஆகிடுச்சு, என்ன நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக நான் ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், என்ன நினச்சி நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட ஃபேஸ் மாறி போயிடுச்சுல, ஸோ என்னோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல, நீ சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புறோம், ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனை நாங்கள் பார்த்துட்டோம், அவங்ககிட்ட நான் உன்னை பற்றி எல்லாமே சொல்லி வச்சுருக்கிறேன், அந்த பையனும் நல்லா செம்ம அழகாக இருந்துட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கான், உனக்கு ஏதாவது பிரச்சனை எங்களை ரீச் பண்ண முடியலன்னா உடனே அந்த பையன்கிட்ட ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோயினும் என்னோட ஃபேஸ் மாறினதுனால என்னோட கான்ஃபிடென்ஸும் மாறிடுச்சு, எனக்கு யாரோட உதவியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லை, என்ன நானே பார்த்துக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறா. அதுக்கு பிறகு காலேஜுக்கு கிளம்பி வரா. ஸோ இவங்க வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று நடந்திருக்கும், சீனியர்ஸ் எல்லாம் ஜூனியர்ஸை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம ஹீரோயின் வந்திருக்க மாட்டா. ஏன்னா அப்போ தான் அவளுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு அவள் அந்த வூண்டெல்லாம் ஹீல் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ வந்து அவள் காலேஜுக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே வரா. அந்த இடத்துல செமினார் ஹாலில் பார்த்தோன்னா எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கா, டோர் கிட்ட நின்றுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்கே ஆன் அப்படின்னு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவளுடைய நேச்சுரல் ஃபேஸ்க்கு 75 மார்க் கொடுக்கலாம், பேசாமல் அவளோட ஃப்ரெண்ட் ஆகலாம், பார்க்குறதுக்கும் ஃபியஸ்டியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் நினச்சிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக வந்துட்டு ஃபேய் அப்படின்னு ஒரு பொண்ணு வரா. இந்த ஃபேய் பார்த்தோன்னா இப்போ தான் வந்து இந்த காலேஜில் ஒரு பியூட்டி மாதிரி ஒரு பியூட்டி குயின்னு வச்சுக்கலாம். ஸோ அவளை பார்த்தோன்னே 100% அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு மார்க் கொடுத்துட்ருக்க. அப்போ தான் திடீர்னு ஒரு குரல் கேட்குது, வழிவிட போறியா இல்லை அங்கேயே தான் நிற்க போறியா அப்படி சொல்லிட்டு அவள் திரும்பி பார்க்குறா. பார்த்து நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். இவனோட பேர் கை. ஸோ இப்போ இந்த கையை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அவனை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவனுமே ஒரு ஷாக்கோட அவளை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மைண்டு ஃப்ளாஷ்பேக்கு போகுது. ஸ்கூல் டேஸில் ரொம்பவே வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் அசிங்கமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. யாருமே வந்துட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்கல்ல. அந்த சமயத்தில் ஒரு பையன் மட்டும் அவளை சுற்றி வந்துட்டு இருக்கான். அந்த பையன் தான் இப்போ இங்கே இவ பார்த்துருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ கை. ஸோ இந்த கையை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா இது நம்மளை தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கானே, அப்போ நம்மளுக்கு எங்கேயும் லைஃப் வந்துட்டு அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க. அவனோட பேரை அப்படியே தெரியாமல் முணங்குறா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும், நீ என்ன சொன்ன, என்னோட பேரை சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஹாய்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயினும் எப்படியோ சமாளிக்கிறா. நம்ம ஹீரோவும் க்ளோஸராக வந்து அவளை அப்படியே ஊத்து பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணியும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஒரு வார்த்தை கூட அதுக்கு பிறகு பேசாமல். நம்ம ஹீரோயின் அந்த ஷாக்லேருந்து மீண்டு வரதுக்கே அவளுக்கு பல மணி நேரம் ஆகிடுது. ஹீரோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அத்தனை பேரும் சத்த கேட்டு திரும்புகிறாங்க. ஐயோ, இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒருத்தனா, நம்ம யூனிவர்சிட்டியில் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக யாருமே கிடையாது, பயங்கர ஹாட்டாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமாக காஸ்ட் பண்ணுறாங்க. அவன் எங்கே உட்கார போனாலும் சரி எல்லா பசங்களுமே என்ன பண்ணுறானுங்கன்னா அவனுங்களோட திங்ஸ் எல்லாம் அந்த சேரில் வச்சுக்கிட்டு உட்கார விடாமல் அவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு
மாற்றி மாற்றி அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் பொறாமை என்னால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இடம் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே ஆன் ஒரு பொண்ணு சொன்னல, நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு பார்த்தாலே அவள் வந்து வாய்ஸ் கொடுக்குறா, என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார்றதுக்காக போகிறான். அப்போ தான் அங்கே வந்து கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்கிறதையும் காதில் வாங்குறான். அந்த ஃபேக்கு பார்த்தோன்னா இந்த காலேஜில் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த ஃபே வந்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பொண்ணும் ஒரு பையனும் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இவளுடைய பெஸ்டீஸ். ஸோ அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த யூனிவர்சிட்டியில் இன்னும் வந்துட்டு இந்த இயரில் நம்ம பார்க்காதது லியூ அப்படிங்கிற ஒரு பொண்ணு மட்டும்தான். அந்த லியூ தான் நம்ம ஹீரோயின். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே உன்னை விட அழகாக இல்லை அப்படின்னா நம்ம காலேஜ்லேயே நீ தான் ஹாட் இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அந்த ஃபே என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி பட்டம்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதெல்லாத்தையும் நம்ம ஹீரோ காதில் வாங்கிக்கிட்டே போயிட்டு உட்காந்துடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே உள்ளே போகணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடையும் எல்லாரோட அட்டென்ஷனையும் கெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு உள்ளே வரா. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோவும் ஆன் கிட்ட அங்கே இன்னொரு சேர் இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளி உட்காரேன், இன்னொருத்தி வரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு வேறு பக்கம் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்றான், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் கத்திர அத்தனை பேரோட அட்டென்ஷனும் நம்ம ஹீரோயின் பக்கம் போக எல்லாருமே அவள் அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அப்படியே மைண்ட் வந்துட்டு ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிக்குது. ஐயையோ, நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறது தெரிஞ்சிச்சா எல்லாருமே வந்துட்டு நம்மளை எப்படியெல்லாம் பேசுவாங்க, பிளாஸ்டிக்கு பார்பி பொம்மை அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்களே, மனுஷே இல்லை பேயின்லாம் சொல்லுவாங்களே, திரும்ப நான் பழைய பேச்செல்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அவளை திட்டுற மாதிரியெல்லாம் அவள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவள் யோசிச்சுட்டு அப்படியே திடீர்னு வந்துட்டு லைட்டாக ஒரு கத்தவும் செய்கிறா. அந்த சமயத்தில் தான் திடீர்னு அவள் கையை பிடிச்சி யாரோ விழுக்கிறாங்க. கையிலேருந்து பார்த்தா அங்கே ஃபேய் வந்து நிற்கிறா. என்ன யோசிச்சுட்டு இருக்கா, ரொம்ப நேரமாக உன்னை கூப்பிட்டுட்டு இருக்கேன், எல்லாரும் பாரு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்கிறதே முடிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த ஃபேயும் நீ ரொம்ப அழகாக இருக்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் பக்கன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க, ஆமாம் நீ இவ்வளோ அழகாக இருந்துட்டு என்ன மாதிரி ஒருத்தியோடலாம் எங்கள் ஃப்ரெண்டாக நான் நார்மலாக தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஃபேய் வந்து சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட ஃபேயும் நம்ம ஹீரோயினை என் கூடவே வந்து உட்காரு, நம்ம 2 பேரும் ஒன்றா கிளாஸில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டு வேற ஒரு சேரில் உட்கார வச்சு இவ்வளோ உட்காந்துக்கிறா. அந்த சமயத்தில் கிளாஸும் வந்துட்டு ஆரம்பித்து முடிஞ்சிடுது. ஸோ நம்ம ஹீரோடைய பார்வை ஃபுல்லாக ஹீரோயின் பக்கமே இருந்துகிட்டு இருக்க. அப்போ தான் அங்கேருந்து வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் டக்குன்னு ஹீரோவை திரும்பி பார்க்குறா. ஸோ அந்த சமயத்தில் 2 பேரும் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த ஃபேயும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ரொம்ப நேரமாக உன்னை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சீக்கிரம் கிளம்பு நம்ம 2 பேரும் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் எல்லா திங்ஸையும் பேக் பண்ண ஆரம்பிக்க, பாரு அந்த புது பையன் எங்கே தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேயும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்கா. ஹீரோயினும் உடனே அவளோட திங்ஸ் எல்லாம் கடகடன்னு பேக் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் அவளை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவளோட கையை வந்துட்டு அவன் டச் பண்ண வர சமயத்தில் அந்த ஃபேய் வந்து நம்ம ஹீரோயினை கரெக்டாக இழுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோவும் இவளோட பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டைரக்ஷன்லேயே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஃபேயும் நம்ம ஹீரோயினை அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முறையாக லைஃப்பில் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி கிடச்சிருக்காளே, தன் கூட க்ளோஸாக ஒருத்தி பழகணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்கா. ஹீரோயினும் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஃபேயும் நான் உன்னோட பழகிறதுக்கு எனக்கு ஒரு செல்ஃபிஷான காரணமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அவளை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அந்த இடத்துல பார்த்தோன்னா நிறையா வந்துட்டு ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு இடம் வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, ஓரியன்டேஷன் அப்போது சீனியர்ஸ் எல்லாம் ஜூனியர்ஸ்க்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதாவது இந்த இடத்துல நின்று நம்ம எதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தோம், நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம கத்தி சொன்னோம் அப்படின்னா அது நிஜமாக நடக்கும்னு சொன்னாங்க. இங்கே நாளைக்கு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதை பண்ணிட்டோம், ஆனால் நீ தான் இன்னும் பண்ணலை அப்படி சொல்கிறா. நம்ம ஹீரோனும் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்ருக்க. அப்போ தான் இந்த ஃபேயோ நீ நம்பலைன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையெடுத்து கும்பிட்டு, நான் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்ததுக்கு காரணமே ஒரு ரிசர்ச்சர் ஆகணுங்கிறதுக்காகத்தான், என்னோட ஃப்யூச்சர் கோலே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்தி சொல்கிறா. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினும் இவ சொல்கிற மாதிரியே வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, நான் இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததே ஒரு பெர்ஃப்யூம் ப்ரொடியூசர் ஆகணுங்கிறதுக்காகத்தான், பெர்ஃப்யூம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பிராண்ட் வந்துட்டு நான் செட் பண்ணணும் என்னோட நேமில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து கனவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு சத்தமாக சொன்னாதான் நடக்கும்னு சொல்லிட்டு இவ சொன்னதுனால அவள் அந்த மாதிரி வந்து சொல்லி முடிக்க, அப்போ தான் மேலே கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து எட்டி பார்க்குறாரு. என்ன எங்கள் சத்தம், கிளாஸ் நடக்கிறதுக்கு விட மாட்டிங்களா, அமைதியாக வந்துட்டு ப்ரே பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஷாக்கோட அந்த ஃபேயை திரும்பி பார்க்க, ஆக்சுவலாக இதில் நான் போய் தான் சொன்னேன், இதெல்லாம் நிஜம் கிடையாது, இந்த இடத்துல எல்லாரும் அமைதியாக தான் ப்ரே பண்ணுவாங்க, ஆனால்
உன்னோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்ல, உன்னோட கோலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு இன்னும் வந்துட்டு உன் கூட க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அதனால தான் உன்னை சொல்ல வைக்கிறதுக்காக ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் இதை கேட்ட உடனே சரி நல்ல இன்டென்ஷனில் தான் இவ சொல்லியிருக்கா, நான் என்னோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு இவ எவ்வளோ விருப்பப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஃபேயும் ஒரு பாக்கெட் புக் மாதிரி எடுக்கிறா. அதை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டி இது வந்து சீனியர்ஸ் எல்லா ஜூனியர்ஸையும் பண்ண வச்சாங்க. ஸோ சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நோட் புக் வந்து கொடுத்தாங்க. அதில் யார்கிட்ட நம்ம ஆட்டோகிராஃப் வாங்குறோமோ அவங்களோட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் உன்னுடைய ஆட்டோகிராஃப் போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினும் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறா. அப்போ தான் அந்த ஃபேயோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த பக்கமாக வராங்க. எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேயும் நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் நிறைய செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஓரமாக இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். சீன் பார்த்தோன்னா காலேஜ் ஆரம்பித்து இப்போ கொஞ்ச நாள் ஆகிட்ட மாதிரி இந்த கொஞ்ச நாளில் எல்லாருமா, அதாவது இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போகலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் மாதிரி ஏரியாவுக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாரும் வந்துட்டு இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் ரொம்பவே அப்செட்டாக தான் இருந்துட்டுருக்கான். அவன் யார் கூடயும் பேச மாட்டான், ரொம்ப கோல்ட் அண்ட் அரகண்ட் லுக்கில் தான் இருப்பான். ஸோ மற்றவங்க எல்லாரும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் பேசுகிறாங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம ஓட் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஹாட் கை அண்ட் ஹாட் கேர்ள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆனை தான் வந்துட்டு அதுக்கு ஒரு ஜட்ஜ் மாதிரி அவங்க வைக்கிறாங்க. அதுக்காக எல்லாரும் ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே சீனியர் ஒருத்தன் வரான். அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்ட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இப்போ ப்ளூ கலரில் ஜாக்கெட் போட்டு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் ஃபே ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவான் அப்படிங்கிற மாதிரி இவன் இருப்பான், இந்த ப்ளூ கலர் ஜாக்கெட் போட்டவன். நம்ம சீனியர் பார்த்தோன்னா இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஹாட் கை அண்ட் ஹாட் கேர்ள் நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்காக டிசைட் பண்ணியிருக்கோம், இப்போ ஓட்டிங் ஓப்பனாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். கூடவே சீனியர்கிட்ட தனக்கு ஃபை மேலே வந்துட்டு பயங்கரமான காதல் இருக்குது, அவளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன், பயங்கரமாக வந்து அவளுக்கு ஸ்டோரிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், பட் ஆனால் அவள் எனக்கு எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா, கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்ன உடனே சீனியரும் சரி இந்த ஒரு முறை வந்துட்டு நான் அவகிட்ட பேசுகிறேன், அதுக்கு பிறகு நீயாக தான் பிக்கப் பண்ணிக்கணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி எனக்கு அதுவே பண்ணுங்க போதும் அப்படின்ன உடனே அவன் இங்கே வந்திருக்காளா என்ன, வந்திருந்தானா கொஞ்சம் காட்டு, ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே நேரில் இருக்காளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ அந்த ஃபேயை லவ் பண்ணக்கூடிய அந்த பையன் இருக்கான்ல, அவன் பேர் மாக்கு. ஸோ மாக்கும் அங்கே ஃபேயை காட்டுறான். சீனியருக்கோ ஃபேயை விட நம்ம ஹீரோயின் மேலே தான் பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. ஸோ அவன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த ஃபேக்கு பக்கத்தில் இருக்க பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். உடனே இந்த பசங்களும் சொல்கிறாங்க, அவள் புதுசாக வந்திருக்க பொண்ணு, அவள் பேர் லியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே அவளை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சீனியரும் கேட்டுட்ருக்க, அவள் வந்ததுலேருந்தே ஃபேயோட குரூப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டுருக்கா, ஃபே அவளை நல்ல டைப்புன்னு தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறான். கை ஹாட் கேர்ளுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனும் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். அந்த சமயத்தில் ஆன் என்ன சொல்கிறான்னா, பசங்களில் நம்ம ஹீரோ தான் மோஸ்ட் ஓட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறது, அதனால் அவன் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டோடைய ஹாட் கை, ஏதாவது வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அவனை தான் வந்து நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் சைடில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்புறம் ஃபே 2 பேரும் வந்து டைப்பில் இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் ஓட்டு போடலை, அந்த ஒருத்தர் ஓட்டு போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, ஃபேயும் உடனே சரி நம்ம எப்படி இதை டிசைட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோயினும் உடனே பதறிக்கிட்டு, இங்கே புதுசாக வந்திருக்கேன், எனக்கு இங்கே எதுவுமே தெரியாது, பேசாமல் ஃபேயே வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் ஹாட் கேர்ள் ஓட்டை வின் பண்ணிட்டு தான் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே ஃபேயும் இல்லை அதெல்லாம் முடியாது, நான் வந்து இதை ஏற்றுக்கிறதாகவே கிடையாது, எனக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் தான் நேச்சுரல் பியூட்டி, அவள் எவ்வளோ அழகாக இருக்கா, ஒரு மேக்கப் கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்கா, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு பெரிய கோல் இருக்குது, அவள் தன்னோட ஓனில் வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் பிராண்டை க்ரியேட் பண்ணணுங்கிற ஐடியாவோட தான் இந்த இதுக்குள்ளே என்டர் ஆகியிருக்கா. இது அவளுடைய சின்ன வயசு கனவு. ஸோ அவளால் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொண்டு வர முடியும், அதனால் அவளையே நம்ம ஓட் பண்ணி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இவளுடைய இந்த லென்த்தியான ஸ்பீச்சில் பல முறை நம்ம ஹீரோயினை வந்துட்டு அழகானவ, ரியல் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி நேச்சுரல் வேலை அழகாக இருக்கா, என்னை விட அழகு, அந்த மாதிரிலாம் வந்து அவள் சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து அவள் சொல்லிகிட்டே இருக்க எல்லாருமா சேர்ந்து கன்வின்ஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயினே வந்துட்டு கரெக்டாக தான் இருப்பா போல், ஃபேஸ் சொல்கிறது எல்லாமே பாயிண்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினே இருக்கட்டும் அப்படின்னு அத்தனை பேரும் வந்து திரும்ப ரீஓட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ மட்டும் வந்து ஓட் போடாமல் இருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்துட்டு எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, நீ மட்டும் ஏன்டா ஓட் போட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு நான் நம்பிக்கை இல்லாத விஷயத்துலலாம் நான் வந்துட்டு ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவனோட வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக இருந்துருது. ஸோ அவளுக்கு வந்து தெரியும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு முன்னாடியே அவன் பார்த்துருக்கிறதுனால
அவளுக்கு வந்து இவளோட பிளாஸ்டிக் சர்ஜரியை பற்றி தான் அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து மனசில் அவளுக்கு பயம் வருத்தம் எல்லாமே வந்துடுது. ஸோ அந்த சமயத்தில் எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிவிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, இனிமேல் நீ தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டோடைய ஹாட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு மனசு கேட்கவே இல்லை. அவள் தன்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஃபே கிட்ட சத்தம் போடாமல் சொல்கிறா. அதுக்கு ஃபேவும் இல்லை நீ தான் பண்ணி ஆகணும், நீ எவ்வளோ ரியலான பியூட்டி தெரியுமா, உனக்கே உன்னோட பியூட்டியை பற்றி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் இல்லை நான் வந்துட்டு ரியல் பியூட்டி கிடையவே கிடையாது, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன் என் ஃபேஸில் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே அத்தனை பேரும் அப்படியே வாயடிச்சு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மட்டும்தான் வந்துட்டு அப்படியே அந்த கோல்டன் அரகண்ட் லுக் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இப்படி சொன்னதுக்கப்புறமா எல்லாரோட ரியாக்ஷன்ஸையும் பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து சாரி சொல்லிட்டு கிளம்பி ஓடிட்டு இருக்க சமயத்தில் எல்லாருமே வந்து ஷாக்கில் இருந்துட்டுருக்க. நம்ம ஹீரோ மட்டும் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அவார்டே கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்கிறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு புல்லிங் திரும்ப ஆரம்பிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்கு பிறகு தனியாக வெளியில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஹீரோவுடைய கமெண்ட்டை திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் வெளியில் வரான். அப்போ அவனும் நீ எதுக்காக இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண, அழகாக இருக்கிறதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோவும் நீ என்னை அப்ரோச் பண்ணுறதே என்னை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கன்றதுக்காக தானே, என்னை யாருன்னு தெரியும், நான் முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியும், அது எல்லாத்தையும் சொல்லி என்னோட லைஃப்பை திரும்ப அழிக்கணும்னு நினச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோவும் இப்போ நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகானதுனால உன்னை யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சியா, அழகாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிச்சி உன்னை கிண்டல் பண்ண தான் போகிறாங்க, உன்னை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீ இந்த சர்ஜரியை பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அதில் நீ தோற்று போயிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனோட ஹார்ஷ் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் யார் சொன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு இது ஹெல்ப் பண்ணியிருக்கு, ஆக்சுவலாக நான் சர்ஜரி பண்ணது எதுக்காகன்னு உனக்கு தெரியாது, அதனால தேவையில்லாமல் பேசாத, நான் இங்கே சர்ஜரிக்கு பண்ணதுக்கு காரணம் நான் அழகாக இருக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை வந்து யாரும் என்னை கிண்டல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகலாம் கிடையாது, நான் வந்து புல்லிங்னால எவ்வளோ பெரிய விக்டிமாக இருந்தேங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் அதுக்காகலாம் நான் பண்ணலை, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என் ஃபேஸை மாற்றுறதே எல்லாரையும் மாடி சாதாரண ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காகத்தான், ஸோ எல்லாரையும் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். ஸ்கூல் டேஸ்லேருந்தே இவன் ரொம்ப அசிங்கமாக இருக்கான், எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, எந்த ஒரு ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்னாலும் அவளை பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க, அவளோட டெஸ்கெல்லாம் ரூன் பண்ணுவாங்க, அவளோட புக்ஸ் அவளோட பேக்குன்னு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க, அவளை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ வந்து அவளுக்கு முன்னாடியே அவளை காசிப் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அதனால அவளோட பேரண்ட்ஸும் அவளை பார்த்து ரொம்ப வந்து அவளுடைய டிப்ரெஷனால கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என்னை எல்லாரும் எப்படியும் வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி தெரிய வந்துச்சுன்னா, ஆனால் கொஞ்ச நாளாவது நான் வந்து லைஃப்பில் ஆசைப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு கிடைச்சது ஃபேம் மூலமாக, ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எனக்கு போதும்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப்காகத்தான் நான் இதை பண்ணேன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் எனக்கு நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் நீ இவ்வளோ நேரம் ஃபேவை பற்றி மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்டு நினச்சி பேசிகிட்டு இருக்கேன்னா தயவு செஞ்சு அந்த பேச்சை மாற்றிடு, ஃபேவை நம்பாத அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினும் அவங்கிட்ட கைண்டாக இருக்கா, நான் இதுக்கு அவளை நம்பக்கூடாது அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டை பிடிக்கிறா. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹீரோயின் வெளியில் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் ஷாக்கில் இருக்கும்போது அந்த ஃபே வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஃபுல் ஃபேஸ்க்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தா என்ன தப்பு, அவள் இன்னும் அழகாக தான் இருக்கா, அவள் இன்னும் மனுஷி தான், அவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஸோ நம்ம மேலே தான் தப்பு சொல்லணும், அவள் வந்து உண்மையை சொல்லாமல் இருந்ததுக்கு நாம் அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கல, அதாவது நம்ம அவளை நம்புவோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தான், அதனால் நம்ம அவளுக்கு ஸ்பேஸ் கொடுக்காதனால தான் உண்மையை சொல்லன்னு நினைக்கிறேன், யாரும் அவளை பற்றி தப்பாக நினைக்காதீங்க, அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை கமெண்ட் பண்ணுறாங்க. அவள் இந்த பேச்சு வரதுக்கு முன்னாடி அதுக்கு உண்மையை சொல்லியிருந்திருக்கணும், அவளை ரியல் பியூட்டி நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் நீ அவளோட ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்க, உன்கிட்டயாவது அவள் உண்மையை சொல்லியிருக்கணும், அவள் எதுவுமே சொல்லாமல் இருந்தால அதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. ஸோ அந்த சமயத்தில் தான் எல்லாருமா சேர்ந்து நீ உனக்கு தான் ஓட் பண்ணியிருக்கணும், நீ தான் கரெக்டான பர்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது எதுவுமே தெரியாமல் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இங்கே ஹீரோ கிட்ட கரிச்சு கொட்டிட்டு இருக்கா. ஃபே தான் நல்லவன், நீ என்னோட லைஃப்பை வந்துட்டு கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இல்லை ஃபேயை நம்பாத அப்படின்னு திரும்ப சொல்கிறான். இப்போ அவனோட சைடு ஃப்ளாஷ்பேக், அதாவது அவன் வந்து அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு வராமல் இருந்துட்டு அவனும் அன்னைக்கு தான் வந்துட்டு மொதல் தடவையாக காலேஜுக்கு வந்திருக்கான் இல்லையா, நம்ம ஹீரோயின் வந்த அன்னைக்கு வந்து அவங்க ஸ்பேஸ்க்குன்னு சொல்லிட்டு ஆனோட சீட்டுக்கு கிளம்பி போகும்போது அப்போ தான் அங்கே ஃபேயோடைய ஃபோனில் நம்ம ஹீரோயினோட சர்ஜரி பண்ணியிருக்கக்கூடிய பிக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்குறான். அதாவது இந்த ஃபே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறதுக்கு முன்னாடியே அந்த ஹாட் கேர்ள் டாபிக்கு வந்துட்டு அவளுக்கு மனசில் வந்து பெரிய வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவள் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெறியினால் நம்ம ஹீரோயின் எப்படி இருப்பா என்ன ஏதுன்னெலாம் சொல்லிட்டு அவளுடைய ஃபேமிலியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் கூட வந்து ஸ்டாக் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோயின் ஆரம்பத்துலேருந்தே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அவளோட ஃப்ரெண்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருப்பா. இப்பயும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு எல்லாருக்கிட்டையும் நல்லதாக பேசுகிற மாதிரி நடிச்சுட்டு இருந்திருப்பா. இவன் வந்து ரொம்ப கைண்டான பர்சனாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவும் அங்கே ஹீரோயின்
கிளம்பி அழுதுகிட்டே போகும்போது அவன் அவார்ட் வர்த்தி பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருப்பான்ல, அவன் சொன்னது வந்து ஃபேயை தான். இது தெரியாமல் நம்ம ஹீரோயின் அவளை நினச்சிட்டு கிளம்பி போயிடுறா. இவன் ஃபேயை பார்த்துக்கிட்டே தான் சொல்கிறான், ஃபேய் உன் நடிப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவள் பக்கத்தில் வர உடனே ஃபேயை லவ் பண்ணக்கூடிய அந்த மாக்கும் ஒழுங்காக வார்த்தையை அளந்து பேசு, ஃபேவை எதுக்காக குறை சொல்கிற, அவள் என்ன அவளோட ஜென்யூனாக பழகிருக்கலாம், ஆனால் ஃபேவும் சேர்ந்து தான் ஏமாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவும் ஃபேவை பார்த்து அவள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறது உனக்கு உண்மையாகவே தெரியாதா, சத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அந்த ஃபேயும் எனக்கு நிஜமாவே தெரியாது அப்படின்னு சொல்கிறா. இவங்களுக்கு வந்துட்டு வாக்குவாதம் வரதுனால ஆனோ வந்துட்டு சண்டையை விளக்குறா. நம்ம ஹீரோவை நீ கொஞ்சம் நேரம் வெளியில் போய் காமாக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல அந்த ஃபேவோ எனக்கு நிஜமாவே அவள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறது தெரியாது, தெரிஞ்சிருந்தா இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருப்பானா நான் அப்படிங்கிற மாதிரி நடிச்சு கொட்டுறா. ஸோ எல்லாருமா சேர்ந்து இப்போ ஃபேயை வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் அந்த ஃபே என்ன பண்ணுறான்னா, அடுத்தது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அவள் ரொம்ப நல்லவ கைண்டானவ, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து திரும்ப வந்துட்டு இன்னொரு முறை ஓட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவளாவே வந்துட்டு ஆன்லைனில் ஒரு கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து. நம்ம ஹீரோயினும் அவ்வளோ எடுத்துருக்கக்கூடிய செல்ஃபியை உள்ளே போட்டு எங்கள் 2 பேரில் யாருக்காவது ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அனானிமஸாக இருக்க மாதிரி இருந்துட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நம்ம ஹீரோயினை பற்றி பிளாஸ்டிக்கு அவள் வந்து உயிர் உள்ளவளே கிடையாது, ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ட்ராஷியாக கமெண்ட் பண்ணிட்டு இவ வந்து அந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ இது எதுவுமே தெரியாமல் தான் நம்ம ஹீரோ வந்து திட்டிகிட்டு இருக்கா, நீ என்னோட லைஃப்பை வந்து திரும்ப கெடுக்கிறதுக்காக பார்க்குற, இது வரைக்கும் நீ எனக்கு பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோ நீ எதுக்காக என்னை பற்றி இப்படி நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் உனக்கு அப்படி என்ன பண்ண ஸ்கூல் டேஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயினும் அதுக்கு ஹீரோவை பார்த்து ஸ்கூல் டேஸில் நீ என்னை எவ்வளோ மட்டமாக நினச்சோங்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஹீரோவை அவளை தடுத்து நிறுத்துறான். நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, என்னை பற்றி உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனோட கையை ஹீரோ பிடிச்சிட்டு இருக்க சீனியர் வந்துட்டு நம்ம ஹீரோடைய கையை பிடிக்கிறான். அவளுக்கு உன் கூட பேச விருப்பம் இல்லை, முதல்ல உன் கையெடு அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல இவங்க 3 பேரும் ஒருத்தர் மாற்றி பார்த்துக்கிறாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.